நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பாட்னா, நாளந்தா, லக்கிசராய், லேக்புரா, போஜ்பூர், பக்சர், வைஷாலி, முசாபர்பூர், சமல்திபூர், மாதேபுரா, முங்கர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 3,75,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்காக 45,341 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முசாபர்பூர் மற்றும் குர்கானி தொகுதிகளில் அதிகபட்சமாக 20 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதற்கட்ட தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் மொத்தமுள்ள 121 தொகுதிகளில் 57 இடங்களில் போட்டியிடுகிறது. முக்கிய கூட்டணி கட்சியான பாஜக 48 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் சார்பாக 73 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் 24, சிபிஐ-எம்எல் 14, சிபிஐ 5 இடங்களில் போட்டியிடுகின்றன. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் 16 தொகுதிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பில் ராகோபூர் தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் தாராபூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி களமிறங்கியுள்ளார். பிரபல பாடகி மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மீதமுள்ள 122 தொகுதிகளுக்கு வரும் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.